அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். மதுரை தனியார் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்டமான கிரிக்கெட் ஸ்டேடியத்தை இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் மைதானத்தை பார்வையிட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜான் கிறிஸ்டபர். சென்னை சேப்பாக்கத்திற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மைதானம் மதுரையில் அமைக்கப்பட்டிருக்குது. முன்னாள் கிரிக்கெட் அணியினுடைய தலைவர் மகேந்திர சிங் தோனி திறந்து வைத்து பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். என்னென்ன முன்னேற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? குறிப்பாக இந்த ஸ்டேடியத்தினுடைய சிறப்புகள் என்ன? அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரையில் உள்ள இளைஞர்களின் கிரிக்கெட் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் கடந்த 2023ஆம் ஆண்டு கட்டப்பட துவங்கியது. மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் அமைந்துள்ள வேலம்மாள் மருத்துவமனை வளாகம் அருகில் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் தற்போது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு பின்பு தமிழ்நாட்டின் 2வது பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமாக இந்த ஸ்டேடியம் உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 20,000 ரசிகர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் கொண்டு மற்றும் பிரத்யேக ஜிம் வசதி, ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவமனை வசதி, கார் பார்க்கிங் வசதி உள்ளிட்ட வசதிகளுடன் இந்த ஸ்டேடியம் ஆனது கட்டப்பட்டுள்ளது. இந்த மைதானத்தை இன்று விமானம் மூலம் மதுரை வருகை தந்த இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி திறந்து வைத்தார். மதுரையில் உள்ள இந்த மைதானத்தில் TNPL, IPL மற்றும் ரஞ்சி டிராபி போன்ற போட்டிகள் நடத்த அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கரூர் சம்பவத்தின் எதிரொலியாக கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஸ்டேடியத்திற்குள் தற்போது ரசிகர்கள் யாரும் காவல்துறை செல்ல அனுமதிக்கவில்லை. அந்த கல்லூரி பள்ளியில் பயிரும் மாணவர்கள் மத்தியில் தான் தோனி இந்த ஸ்டேடியத்தை தற்போது திறந்து வைத்துள்ளார். சிந்தாமணி ரிங் ரோடு 4 அடி சாலையில் தோனியின் வருகையை எதிர்நோக்கி ஏராளமான ரசிகர்கள் சாலையில் நின்று கொண்டிருந்தனர். மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் ஏராளமான பார்ப்பதற்காக நின்று கொண்டிருந்த நிலையில் தற்போது அவர்களுக்கு அனுமதி உள்ளே மறுக்கப்பட்டதால் அவர்கள் அனைவரும் கடும் அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளனர். தோனியை பார்க்க வேண்டும் என அவர்கள் நீண்ட ஆசையாக பல்வேறு பகுதியில் இருந்து இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளனர். ஆனால் முறையாக பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். அதே போல குறிப்பாக அந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் மட்டும்தான் உள்ளே அவர்கள் நிர்வாகம் சார்பில் தற்போது மத்தியில் உரையாற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த ஸ்டேடிய வளாகத்திற்கு அருகே உள்ள ஒரு தனியார் விடுதியில் தற்போது தோனி உள்ளே சென்றுள்ளார். அங்கு அந்த கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை சந்தித்து அவர்கள் குடும்பத்தார் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து தோனி இன்னும் சில நிமிடங்களில் இங்கிருந்து புறப்பட்டு மதுரை விமான நிலையம் செல்ல இருக்கிறார். அங்கிருந்து அவர் புறப்பட்டு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ஜான் கிறிஸ்டபர், உங்களுடைய விவரங்களுக்கு. மதுரை தனியார் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்டமான கிரிக்கெட் ஸ்டேடியத்தை இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். முன்னதாக தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய அவருக்கு மதுரை குலங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தற்போது மகேந்திர சிங் தோனி இந்த புதிதாக திறக்கப்பட்டுள்ள மைதானத்தில் விளையாடி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.